கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வேத வசனத்தின் வல்லமையை இந்த வசனம் விளக்குகிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா. கீழ் வசனங்கள்ல வாசிப்போமானால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் எப்படியா இருப்பானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும்னா ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கணும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, ஆண்டவருடைய வேதத்தில் தியானமா இருங்க, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிங்க. நீங்க செய்கிற காரியம் வாய்க்கும். நீங்க செய்கிற காரியம் வாய்க்கணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா நீங்க மாறணும்னா கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், பிரியமா இருக்கணும் என்று சங்கீதம் 1வது சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க தோல்வியெல்லாம் ஜெயமா மாறும். உங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமா மாறும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்கன்னு அந்த வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா? ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வேத வசனம் சாதாரணமானதல்ல. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை வழங்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை வளம் பெறச் செய்யக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியது. இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, பிரியமா இருங்க. வேத வசனத்தை வாசிக்காம எந்த இடத்திற்கும் நீங்க செல்லாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவங்க வாழ்க்கையில தகப்பனே, உங்களுடைய வேத வசனத்தை வாசிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் தியானிக்கட்டும், அதில் பிரியமா இருக்கட்டும். தகப்பனே, இவங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமா மாற்றுங்க. சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறதே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. ஆமாண்டவரே, இவங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றும். இவங்க அபஜயங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றும். இவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். உம்முடைய வேத வசனத்தை இவர்கள் நேசிக்கட்டும். உம்முடைய வேதத்தின் மேல் இவர்கள் பிரியமா இருக்கட்டும். கர்த்தர் அந்த தாகத்தை இவர்களுக்கு தருவீராக. இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். இவங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும். இவங்க தேவைகளை சந்தியும். உடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர் என்று உடைய வேத வசனம் சொல்லுகிறதே. இந்த கால வேளையில் உடைய வசனத்தை அனுப்பி இவங்க வாழ்க்கையை குணமாக்கும். இவர்கள் வியாதிகளை குணமாக்கும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.